ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய முடிவா இது? ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் நண்பர்கள், முதல்வரின் நண்பர்கள் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. அதாவது மரபை ஒட்டி தான் நம்ம பார்க்குறோம். மரபு மீறப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உங்களுக்கு தெளிவாக இவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் சட்டத்தில் இல்லை. 164வது ஷரத்தில் 3வது உட்பிரிவில் ரகசிய காப்பு உறுதிமொழியை எடுத்தவர்கள் அங்கே இருக்கணும். ஏன்னா இது தெளிவாக இருக்கு, இவங்கெல்லாம் தான் இருக்கணும்னு இருக்கு. இல்லை, ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்தவர்கள் அங்கே இருக்கணும். இவர்கள் அதை எடுக்கலை. இவர்கள் அவருடைய அரசியல் ஆலோசகர்களாக அவர் நியமிச்சிருக்கார். அவங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கிற சம்பளத்தை வாங்குறாங்க. அவங்க தனியானவர்கள் அல்ல. ஆனால் அந்த ஜீவோ வெளியே வந்தாச்சா? விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் அரசு ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்ட ஜீவோ உடனே முதல்ல வந்துருச்சு. அவங்க அதனால் அவர்கள் தனி நபர்கள் கிடையாது. அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு உறவு இருக்கு. ஆனால் அவர்கள் கேபினட் அந்தஸ்து கிடையாது. கேபினட் என்பது அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 72 பேர் இருக்காங்க மத்தியில். அதில் ஒரு 36 பேர் தான் கேபினட் அமைச்சர்கள். மீதியெல்லாம் நீங்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கலாம், துணை அமைச்சர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் அங்கே உட்கார முடியாது. பிரதமர் அவங்களுடைய துறை தொடர்பாக சில பேர் தனியான சுதந்திர அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கும். அவர்களுக்கு மேலே ஒரு கேபினட் அமைச்சர் இருக்க மாட்டாங்க. அவங்கள அழைச்சி அந்த கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள் வரணும்னு சொன்னால் வரலாம். அட்டர்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசுக்கு, அவர் உட்காரலாம். இங்கேயும் அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல், நாம் ஒரு முக்கியமான, அதே மாதிரி கேபினட் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இந்த மாதிரி அதிகாரிகள் தேவைக்கு ஏற்ப அமைச்சரவை கூட்டங்களில் சில நேரங்களில் அத்திப்பூத்தார் மாதிரி ஒரு ஏற்பாட்டின்படி அவர்கள் கலந்து கொள்ளலாம். தலைமைச் செயலாளர் இவர்களெல்லாம் கலந்துக்கிறது, அவங்கெல்லாம் ரகசிய காப்பு பிரமாணம் ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இவர்கள் அரசு சம்பளம் வாங்கினாலும் கூட இவர்கள் ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கலை. ஒன்று, இவர்கள் கேபினட் அந்தஸ்தும் கிடையாது. இந்த 2 காரணத்தினால அவங்க சொன்ன மாதிரி அதில் ஒருத்தர் ஒருவேளை நாளைக்கு அமைச்சராக ஆயிடலாம். அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. அப்போ இன்னொருத்தர் ஆன பிறகு அதுதான் அப்படி ஆயிட்டா இருக்காது. அதனால இது இப்போதைக்கு இந்த மரபு மீறல் என்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது. அது பண்ணக்கூடாது. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க, முதல்வருடைய பயணங்களில் கூட இருக்கிறாங்க, விமானத்தில் கூட பயணிக்கிறாங்க, டெல்லி போகிறாங்க. வைகோ வீட்டுக்கு போகும்போது, முதல்வர் பார்க்க போகும்போது அங்கே திரு ஜான் ஆரோக்கியசாமி போகிறாரு. ஐஎம்எல் ஆஃபீஸ்க்கு போகும்போது திரு ஜான் ஆரோக்கியசாமி போகிறாரு. திரு மாணிக்கம் தாகூரை சந்தித்து தான் கூட்டத்துக்கான அழைப்பு விடுக்கிறார். இப்போ கட்சி சார்ந்த நடவடிக்கைகள்லையும் வெளிப்படையாகவே அவர் ஈடுபடுகிறார். அரசு நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள்லையும் அமைச்சரவை கூட்டத்திலையும் அவர் பங்கேற்கிறார்னா இது எந்த அடிப்படையில் இது 2யுமே அவர் செய்கிறார்? இல்லை, நீங்கள் சொன்ன அத்தனையும் அவர் செய்யலாம். கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்றதை தவிர மீது எல்லாம் அவர் செய்யறதுக்கு உரிமை இருக்கு. அவர் அரசு சம்பளம் வாங்குகிறார். அவர் அதிகாரப்பூர்வ அரசியல் ஆலோசகர் என்ற அளவில் இருக்கிறார். அவருடைய தகுதி என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் எந்த நிலையில் இருக்கார், ஒரு தமிழ்நாடு அரசு செயலர் அளவில் இருக்காரா, தலைமைச் செயலாளர் அளவில் இருக்காரா, அது தெரியாது. அது அவங்களுக்குள்ள தெரியும். நம்ம அது படிச்சு பார்த்தா தான் தெரியும். அவருடைய அந்தஸ்து என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும், நீங்க சொன்ன அத்தனை இடத்துக்கு போகலாம். பிரதமரை பார்க்க இவர் முதல்வர் போனாலோ அல்லது நிதியமைச்சரை பார்க்க போனாலும் கூட அழைச்சிட்டு போகலாம். பிரதமரும் நிதியமைச்சரும் அதை ஒத்துக்கிட்டா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்வது என்பது மரபை மீறிய ஒரு செயலாக இவ்வளவு நாள் நமக்கு தெரிஞ்ச மரபுப்படி அது தவறு.